ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு எபிசோட் 17. சரி நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேஹுங்கும் ஜங்குக்கும் எல்லாம் பேக்கெலாம் பண்ணிவிட்டு ரெடியாகி நிற்கிறாங்க. அப்போ வந்து நம்ஜன் வந்து சொல்கிறான், 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து சரிப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜின் வந்து டேஹுங் கிட்ட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, நீ அப்பப்போ கால் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிடுறான். உடனே ஜின் வந்து அப்படி ஜங்குக்கை பார்க்குறேன். அங்கே போயும் வேலைன்னு சொல்லி ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து நான் வேலையெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேமா அப்படின்னு சொல்கிறான். சரி கிளம்புங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்களும் சரின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. போனோடனே பார்த்தா அங்கே எல்லாம் போர்டிங் பாஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃப்ளைட் அவங்க டைமும் வந்துடுது. உடனே வந்து அதில் ஏறி உட்காடுறாங்க. அப்போ வந்து டேங் வந்து அப்படியே கொஞ்சம் நர்வஸாக உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங்க பார்க்குறான். நர்வஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நான் இது மாதிரி வெளிநாட்டுக்கு முன்னாடி போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட கையை வந்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. அப்போ வந்து டேங் வந்து அப்படியே பயத்தில் ஜங்குக்கோட கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நார்மல் ஆகிடுது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்குறான். எதாவது சாப்பிட வேணுமா, தண்ணி ஜூஸ் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். டேஹங் வந்து அப்படியே ஜன்னல் வழியாக அப்படி பார்த்துட்டே வரான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து தூங்கி ஆரம்பிச்சிடுறான். தூங்கிட்டு இருக்கும் போதும் வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங் கையை விடவே இல்லை. உடனே வந்து டேங் வந்து அப்படியே அந்த கையை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கடுத்து அப்படியே டேஹுங்கும் தூங்க ஆரம்பிச்சிடான். ஸோ ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகிடுது. அப்போ வந்து இவங்க வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே ஹோட்டலுக்கும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் கீலாம் வாங்கிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. அப்போ வந்து டேங் வந்து இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வந்து வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜங்குக்கு போனோடனே டேங் வந்து அப்படியே பவுட் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காரான். இங்கே வந்து வேலைன்னு சொல்லி அலையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கடுத்து அன்பேக்கேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்து கபோர்டில் வந்து வச்சிட்ருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பால்கனியில் போய் நின்றுட்டுருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து உள்ளுக்குள்ளே வரான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே டேங் பக்கத்தில் போய் நிற்கிறான். நீ எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை, அது பெரிய வேலை இல்லை, நானே எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கும் சரின்னு சொல்லிடுறான். லேட் ஆகிடுச்சு, வா போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க. ரூமை விட்டு வெளில வந்தோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட கையை வந்து காட்டுறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங்கோட கையை வைக்கிறான். இவங்க 2 பேரும் கையை கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து டின்னர் வந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேர் நல்லா பேசிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. அப்போ வந்து சாப்பிட்டு முடித்தோடனே ஜங்குக்கு வந்து வா, நான் உனக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லி ஜங்குக்கு கூட போகிறான். அங்கே போய் ஒரு இடத்துல வந்து ஜங்குக்கு வந்து நிற்க வைக்கிறான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக லைட்டெல்லாம் எரிஞ்சு சூப்பராக இருக்குது அந்த இடம் பார்க்கவே. இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்த்துட்டு ரொம்ப அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்த பார்த்து முடிச்சோன்னே இவங்க 2 பேரும் அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து டேங் வந்து சொல்கிறான், நான் இந்த மாதிரிலாம் இடத்த பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் வந்து இந்த ட்ரிப்பை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து இது ஆல்ரெடி ஸ்பெஷலாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இவங்க 2 பேர் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா டேங்கோட கால் வந்து ஸ்லிப் ஆகுது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து பிடிக்கிறான். பிடிச்சோடனே இவங்க 2 பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டக்கு நம்ம போவோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான்னு. சொன்னோடனே டேங் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ரூமுக்கு வந்து போகிறாங்க. இவங்க 2 பேர் ரூமில் வந்தோடனே ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்தோடனே 2 பேர் வந்து படுக்கிறாங்க. அப்போ வந்து 2 பேரும் அப்படியே முழிச்சிட்டே படுத்துருக்காங்க. நீ டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேகும் வந்து இல்லைன்னு சொல்கிறான். ஸோ அப்படியே இவங்க 2 பேர் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது வந்து டேஹுங் வந்து தூங்கிடுறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்குறான், அவன் தூங்கிட்டு இருக்கத. அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே நெத்தியில் இருக்க முடியை வந்து நவட்டி விட்டுட்டு குட் நைட் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டேங் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். ஸோ மறுநாள் இதே மாதிரி நடக்குது. இவங்க 2 பேரும் அப்படியே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மத்தியானம் வந்து ரூமுக்கு வராங்க. வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி சாயந்தரம் வந்து கிளம்பி போகலான்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க.
அப்போ இவங்க 2 பேர் போயிட்டுருக்கும்போது டேஹுங் வந்து நம்ம இந்த பக்கம் தானே ஹோட்டல் இருக்குது, ஏன் இந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து நம்ம இன்றைக்கி வேறு இடத்துல சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லி போகிறான். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு வந்து நடந்து போகிறாங்க. அந்த இடமே பார்த்தா இருட்டாக இருக்குது. டேஹுங் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இங்கே ஒழுங்கா லைட்டு கூட இல்லை, நம்ம ஏன் இந்த வழியில் போகிறோம், நம்ம வேறு வழியில் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்த்து சிரிக்கிறான். நான் தான் இங்கே இருக்கேன்ல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ டேஹங்க்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இன்னொரு கையும் வச்சு ஜங்குக்கோட கையை வந்து பிடிச்சிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ பயமாக இருந்தாலும் அவன் வந்து ஜங்குக்கு இருக்கிறனால கொஞ்சம் தைரியமாக அவன் வந்து போகிறான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்குறான். உனக்கு லைட் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி கன்ஃபியூஷனோட பார்க்குறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஆன்சர் சொல்லாமல் அப்படியே ஃபிங்கரை வந்து ஸ்னாப் பண்ணுறான். உடனே வந்து அந்த இடமே வந்து அப்படியே ஃபுல்லாக லைட்டாக இருக்குது, அழகாக ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு. உடனே வந்து டேங் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. ஓமைகாட் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கூட்டிகிட்டு போகிறான். இவங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தா அங்கே தனியாக ஒரு டேபிள் ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு. டேங் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்க்குறான். நான் வந்து இந்த ஹனிமூன் வந்து நம்மளோட ஹனிமூனர் ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இதெல்லாம் நீ எனக்காண்டி பண்ணியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஸ்மைல் தான் பண்ணுறான். வா போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இப்போயே தேங்க்யூ சொன்னால் எப்படி இன்னும் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து என்னது இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு பாக்ஸை எடுத்து அப்படியே டேஹங் முன்னாடி வந்து வைக்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா ஒரு செயின் இருக்குது. உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே அதை செயினை வந்து பார்க்குறா. இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நீ வந்து இந்த செயினை எப்போ பார்க்குறியோ அப்போல்லாம் உனக்கு வந்து நம்மளோட ஹனிமூன் ஞாபகம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னோடனே டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ டேஹங் கண்ணில் வந்து அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து எந்திச்சு வந்து அந்த நெக்லஸ் எடுத்து டேஹங்கோட கழுத்தில் வந்து மாட்டி விடுறான். ஜங்குக்கு வந்து அது கழுத்தில் போட்டோன்னே அப்படியே டேங் வந்து அதை வந்து தொட்டு பார்க்குறான். ஜங்குக்கும் போய் அவனோட சீட்டில் வந்து உட்காந்துறான். ஸோ இதனால தான் நேற்று வந்து நீ வெளில போனியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஆமாம் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாரிலாம் சொல்லாத, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். அப்படியே ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணுறான். அப்போ பார்த்தா வெயிட்டர் வந்து வராரு. வந்து எல்லா டிஷ்ஷையும் வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் வந்து போயிடுறாரு. போனோடனே இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அவன் ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சோ அதை வந்து சொல்கிறான். நீ அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே சிரிச்சுட்டே கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஆமாம் நான் அப்போ ரொம்ப எங்கே இருந்தேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே எழுந்துச்சு வந்து டேங் பக்கத்தில் வந்து நின்று அப்படியே கையை காட்டுறான். என்கிட்ட நீ டான்ஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கையை வந்து வைக்கிறான். உடனே வந்து இவங்க 2 பேர் வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட இடுப்பில் வந்து கை வச்சுருக்கான். அப்புறம் வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து கை வச்சு அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. உனக்கு வந்து என் சர்ப்ரைஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை கிஸ் பண்ண வந்து அப்படியே பக்கத்தில் வரான். உடனே ஜங்குக்கும் அப்படியே கீழே வரான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே பக்கத்தில் வரும்போது பார்த்தா ஜங்குக்கோட ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிடுது. உடனே வந்து டேஹங் டக்குன்னு பின்னாடி போயிடுறான். ஜங்குக்கு அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஜின் தான் கால் பண்ணியிருக்கான். எப்பயுமே அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான்னு சொன்னோடனே டேஹங் வந்து அப்படி பக்கத்தில் ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். ஸோ பேசிவிட்டு டேஹங் கிட்ட வந்து பார்க்குறான். உன்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் கிட்ட வந்து ஃபோன் தரான். உடனே வந்து டேஹங்கும் பேசிவிட்டு 2 பேரும் வச்சிடுறாங்க. டேங் பேசிவிட்டு அப்படியே ஃபோனை வந்து ஜங்குக் கிட்ட தரான். ஜங்குக்கும் பாக்கெட்டில் வச்சுட்டு டேங்கை வந்து பார்க்குறான். சரி வா இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சேர்ந்து ஈவினிங் சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இவங்க 2 பேர் வந்து ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே ஜங்குக் வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நீ எதுக்கு எனக்கு தேங்க்யூலாம் சொல்கிற, தேங்க்யூலாம் சொல்கிறதுக்கு ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். டேஹங் வந்து அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து வரான். வந்தோடனே ஜங்குக் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக் வந்து ஹக் பண்ணுறான். ஜங்குக் வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். உடனே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக்கும் டேஹங்கை வந்து ஹக் பண்ணுறான்.
நான் ரொம்ப லக்கி நீ எனக்கு கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து இல்லை நான் தான் லக்கி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படியே டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். அப்போ ஜங்குக்கும் டேஹங்கை வந்து பார்க்குறான். இப்போ ஜங்குக் வந்து அப்படியே டேஹங் பக்கத்தில் வந்து வரான். வந்தோடனே பார்த்தா டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அப்போ லாஸ்ட்டாக வந்து ஜங்குக் வந்து அப்படியே டேஹங் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். டேஹங் வந்து அப்படியே கண்ணை மூடி ஜங்குக்கை திருப்பியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. ஸோ கிஸ் பண்ணி முடிச்சோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை வந்து பார்க்குறான். அப்போ டேங் வந்து அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது. உடனே வந்து அவன் போகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை வந்து பிடிச்சிடுறான் போடாமல். அப்போ டேஹங் வந்து அப்படியே நிற்கிறான். அப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே பக்கத்தில் போய் டேஹங் பின்னாடி வந்து நிற்கிறான். அப்படியே ஜங்குக் வந்து டேஹங் கூட ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்கிறான். அப்போ பார்த்தா அவனோட இயரில் வந்து ஜங்குக் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோடனே அப்படியே டேங் வந்து அப்படியே நிற்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து டேங்கோட இடுப்பை பிடிச்சி அப்படியே திருப்பி நிப்பாட்டுறான். அப்போ ஜங்குக் வந்து அப்படியே டேங் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறானுன்னு சொல்லி அப்படியே மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து டேஹங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். உடனே வந்து ஜங்குக் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ இவங்க கிஸ் பண்ணி முடித்தோடனே ஜங்குக் வந்து அப்படியே டேங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து அவனோட ஃபோர்ஹெட்டை வந்து வைக்கிறான். வச்சுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேஹங்கும் சரின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாத்ரூம்குள்ளே போகிறான். ஸோ பாத்ரூம்குள்ளே போனோடனே டேஹங் வந்து அப்படியே கதவை மூடிட்டு அந்த கதவுல அப்படியே சாஞ்சு நிற்கிறான். அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங் வந்து அப்படியே என் கையெடுத்து அப்படியே லிப்ஸில் வச்சு ஜங்குக் கிஸ் பண்ணதை நினச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணி நிற்கிறான். இங்கே ஜங்குக் வந்து டேஹங் வந்து ஐ லவ் யூ சொன்னதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ பாத்ரூமோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே டக்குன்னு வந்து பெட்டில் வந்து உட்காந்துடுறான். ஸோ டேஹங் வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வரான். அப்படியே வந்து ஜங்குக் வந்து பார்க்குறான். பார்த்தா டேங்கோட சீக்ஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிருக்கு. அப்போ வந்து ஜங்குக் வந்து வா தூங்கலாம், நாளைக்கு வந்து நிறையா இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். டேஹங்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பெட்டில் வந்து உட்காரான். உடனே வந்து ஜங்குக் வந்து எந்திச்சு அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கிறான். டேஹங்கும் படுக்கிறான். அப்போ பார்த்தா டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அப்போ ஜங்குக்கும் அப்படியே டேங் வந்து பார்க்குறான். இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே டேஹங் வந்து போய் ஜங்குக்கோட கையில் வந்து படுத்துக்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே டேஹங்கை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்கிறான். டேஹங்கும் குட் நைட் சொல்லிவிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில் ஆகுது. டேஹங் வந்து இருந்துருக்கான். அப்படி வந்து ஜங்குக் வந்து இன்னும் ஹக் பண்ணிட்டு தான் படுத்துருக்கான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட கையை எடுத்துகிட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது ஜங்குக் வந்து ஏற்கனவே எழுந்திரிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ வந்து டேஹங் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போகிறான். அப்போ டேஹங் வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டவலோட வெளில வரான். அப்போ பார்த்தா டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ ஜங்குக் வந்து டேஹங் பார்க்குறத அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் போகிறான். அப்போ வந்து டேஹங் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்த்து நிற்கிறான். அப்போ ஜங்குக் வந்து பக்கத்தில் போய் நிற்கிறான். நின்றுட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். டேஹங் வந்து அப்படியே கீழே பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து டேஹங்கோட இடுப்பை பிடிச்சி அவன் மேலே வந்து இழுக்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து ஜங்குக்கோட பேர் செஸ்ட்டில் வந்து அப்படியே கை வச்சுட்டு நிற்கிறான். டேஹங் வந்து ஷாக்காகி அப்படியே கீழேயே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக் வந்து அப்படியே டேங்கோட சின்னில் கையை வச்சு அப்படியே மேலே தூக்கி ஜங்குக்கை வந்து பார்க்க வைக்கிறான். நீ வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து இல்லை அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே வந்து டேங்கையே பார்த்துட்ருக்கான். நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளி போகிறான். ஆமாம் இல்லைன்னா நம்ம வந்து லேட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி பாத்ரூம்குள்ளே வந்து போயிடுறான். ஸோ வெளில வந்தோடனே இவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளில போய் நல்லா சுற்றி எடுத்துட்டு அப்படியே சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜங்குக் வந்து அவங்க ரூமில் வந்து வாட்டர் ஒழுங்காக வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ரூம்லேருந்து வெளில போயிருப்பான். இப்போ வந்து டேஹங் மட்டும்தான் ரூமில் இருக்கா. அதனால் வந்து அவன் வந்து யூஞ்சிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். ஹலோ டே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து கேட்குறா. கேட்டோன்னே டேங் வந்து நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹனிமூன்லாம் எப்படி போகுது, நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து நீ வந்து போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து கேட்குறா. கேட்டோடனே வந்து டேங் வந்து என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்ல, நீ இங்கேருந்து போகிறப்ப அங்கே ஹனிமூன் போய் தான் நீ ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த ட்ரெஸ்ஸை நீ எடுக்கவே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து கேட்குறா. கேட்டோடனே டேங் வந்து ஓ ஆமாம் அதை வந்து நான் வச்சுருக்கேன் இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டே டேங் வந்து அந்த பேக்கை வந்து வெளில எடுக்கிறான். எடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா ஒரு செக்ஸியான ட்ரெஸ் இருக்குது. உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஷாக்காக உட்காந்துருக்கான். அம்மா இது என்ன நீங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, ஏதாவது தப்பாக அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான்.
இல்லை நான் கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. ஆனால் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். உடனே வந்து யூஞ்சி வந்து இது உன்னோட ஹனிமூன் டே, நீ வந்து என்ஜாய் பண்ணணும், ஜங்குக்கு வந்து நீ இதை வியர் பண்ணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறா. அப்போ டேங் வந்து அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான்னு சொன்ன உடனே யூஞ்சி வந்து அந்த பக்கம் சிரிச்சுட்டே சொல்கிறா. சரி ஆனால் வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட மறந்துடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறா. சொன்னோடனே டேஹங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். டேஹங் வந்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்ருக்கான். இல்லை இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் போட்டு உள்ளக்குள்ளே வந்து வச்சுட்டு கபோர்டை வந்து மூடிட்டு போய் பெட்டில் வந்து உட்காடுறான். இருந்தாலும் டேஹங் வந்து அப்படியே அந்த கபோர்டையே பார்த்துட்ருக்கான். சரி நான் இதை வியர் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து யோசிச்சுட்ருக்கான். இல்லை டே இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். திருப்பி டேங் வந்து அப்படியே அந்த கபோர்டை வந்து பார்க்குறான். நான் போடவா, ஜங்குக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ கைஸ் இதுதான் எபிசோட் 17. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் அவன் அதை போடுவானா மாட்டானான்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.